இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரி, இந்த நிமிட நேரத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீயே ஆசியாக விளங்குவாய். நான் இந்த பூமியிலே ஆசீர் பெறுபவனாக மட்டுமல்லாமல் ஆசீர் கொடுப்பவனாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறான். அப்படித்தான் ஆபிரகாமே, நீ அநேகருக்கு ஆசியாக இருக்கும்படி உன் பெயரை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியில் நான் ஆசிரியை பெற்றுக்கொண்டு என் வழியாக பலர் ஆசீர்வதிக்கப்பட நான் ஆசியாக விளங்க நான் செய்ய வேண்டியது, நான் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழி 28:13 வாசிப்பது போல பன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடன் வாழ்பெறுவான். 1 யோவான் 1:7 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறது. ஒன்று, பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்குள் இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 10:42 வாசிப்பது போல இயேசுவின் பாதங்களில் அமர்ந்து அந்த லாசரின் சகோதரி மரியாள் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தபடினாலே என்னிடம் எடுக்கப்படாத நல்ல பங்காகிய மோட்சத்தை பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாள். அதுபோல என்னுடைய வார்த்தையை கேட்டு வாழ்வதன் வழியாக பரலோகத்தின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலும் என் முன்னோரின் சாபங்கள் நமக்குள் உங்களுக்குள் இல்லாதபடி பிரியமானவர்களே, கலாத்தியர் 3:13 பிரகாரம் சிலுவை மரத்தில் தொங்கப்படுவன் எவனும் சபிக்கப்படுக என்று எழுதுகிறபடி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபரூபமானார் என்பதை நம்பி விசுவசித்து நாம் முன்னுடைய பாவங்களையெல்லாம் அந்த சிலுவையில் முள்முடியில் அறைகின்ற பொழுது சாபங்கள் நீங்கி சமாதானம் ஆசீரும் பெறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் நற்செய்தி 15:7 வாசிப்பது போல இறைவார்த்தை எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருந்து கடவுளோடு வாழ்கிற அனுபவத்தை பெறுகின்ற பொழுது இந்த உலகத்தில் கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆசீர் பெறுபவர்களாக அல்ல, ஆசீர் கொடுப்பவர்களாக. ஆவியிலே, ஆத்துமத்திலே, சரீரத்திலே, உலகத்திலே, உடலிலே ஒரு குறைவில்லாமல் நிறைவான ஆசீரோடு வாழ கடவுள் நம்மை உயர்த்துவார். ஆக இத்தகைய ஆசிரை பெரு பிள்ளைகளாக, இத்தகைய ஆசிரியை பிறகு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ இந்த படிப்பினைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.